ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. படம் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபன்னாக எல்லோரும் ஜாலியாக ஃபேமிலியோடு வந்து பார்த்துட்டு போங்க, சூப்பராக இருக்கும். பிடிக்கும் எல்லாருக்கும். ஒரு ஃபன்னாக பார்த்துட்டு ஜாலியாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்துட்டு சிரிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. நிறையா ஹார்ட் ஒர்க் போட்டு இவ்வளோ வந்தனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு நிறையா பேர் காரணமாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களே ஒரு மேடையில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. இது என்னோடய முதல் படம், நல்லபடியாக போகும்னு நம்புகிறேன். ரொம்ப நல்லா ரியோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட கிட்ஸோட எல்லாரோடையும் உட்காந்து நல்லா பார்க்கலாம். ரொம்ப யூனிக் புது கான்செப்ட், கண்டிப்பாக புதுசாக இருக்குது அண்ட் என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது. ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். ரியோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. டைரக்டர் எல்லாருமே, மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது, விஷுவல் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பாருங்கள். சப்போர்ட்டு. தேங்க்யூ. ஃபேமிலி என்டர்டெய்னரு மிஸ் பண்ணாமல் இந்த வீக்கெண்ட் எல்லாரும் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணோம். எக்ஸ்பெக்ட் பண்ணதும் மேலே இருக்குது. ஏன்னா ட்ரெயிலரில் ஏதோ ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு மட்டும் தான் ஃபீல் ஆச்சு. பட் இவ்வளோ ஹியூமர் இருக்கும் அப்படின்னு நம்ம படம் பார்க்குறப்ப தான் கனெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நல்லா பண்ணியிருக்காரு மச்சான். அவரோட சேர்ந்து பாலாஜி ப்ரோ ஹீரோயின் சிஸ்டராக பண்ணி டோஃபியா எல்லாரும், வித்திகா ஹீரோயின், அவங்க எல்லாரும் செமையாக பண்ணியிருக்காங்க. டிரெக்டருக்கு இவ்வளோ ட்விஸ்ட்டோட இவ்வளோ சூப்பராக திங்க் பண்ணது எங்கள் டார்லிங், அவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அவ்வளோ ஹாப்பி தான். எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் தேட்டரில். கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்குலாம் பிடிக்கும். இந்த சப்ஜெக்ட் எதிர்பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சப்ஜெக்ட் இல்லை, அவங்க எப்போதுமே ரியோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறது தான். ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தெரியல, இதுக்கப்புறம் எல்லோரும் வந்து தியேட்டரில் ஆடியன்ஸ் வந்து சொன்னது தான். எப்படி ஆடியன்ஸோட பார்க்கும்போது எப்படி இருந்தது, அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி? ஆமாம், நிறைய இடத்துல எல்லோரும் சிரிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்க. போக போக தான் தெரியும். இன்றைக்கி தானே ரிலீஸ் ஆகிருக்கு. போக ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இல்லைங்க அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அதுக்கு இதுக்கு டோட்டலாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். மாகாப்பான கவுண்டர்லாம் பயங்கரமாக இருக்குது. முனிஷ் அண்ணன், டிஜே பிளாக் எல்லாரும் கலக்கியிருக்காங்க. படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு. தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் வரமாட்டேங்குது. நானும் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கேன், வந்துடும் ஹோப் பண்ணிருக்கேன். ஆக்ட் பண்ண எப்படி இருக்குது? நான் ரொம்ப லக்கி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ரியோ அண்ணா மாதிரி எனக்கு ஒரு அண்ணா கிடச்சது ரொம்ப லக்கி ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட ரிவ்யூ எப்படி இருக்குது? படம் எப்படி இருக்குது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபுல்லாக ஃபன்னாக இருக்குது. ஆடியன்ஸ் வந்து சிரிச்சுட்டே இருக்கலாம். எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக. ரியோனோட படத்தில் கம்பேர் பண்ணால் இந்த படம் நல்லா இருக்குங்களா இல்லை அதை விட பெட்டராக இருக்கும்? இல்லை, ஆக்சுவலி ரியோ அண்ணா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இதை பார்த்துருக்க மாட்டீங்க. ரியோனாவோட ஆக்டிங் அதெல்லாம் வந்துட்டு லைக் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக, ஒரு மாதிரி நல்லா வேற ஒரு அழகான ஒரு இதை கொடுத்துருப்பாரு. இது வந்துட்டு ஒரு மாதிரி ஃபுல் ஃபன்னாக ஜாலியாக எங்ககிட்ட எப்போயுமே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஜாலியாக கொடுத்துருப்பாரு. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும் ரொம்ப. மோனிஷா நேற்று வந்துட்டு போயிட்டாங்க, ப்ரிவியூ ஷோக்கு வந்தாங்க. அவங்க எப்படி வராமல் இருப்பாங்க? எல்லாருமே வந்துட்டு போனாங்க.